சுத்த மோசம். அவர்கிட்ட செகண்ட் லெவல் ஆர்கனைசரே இல்லை. விஜயை சுத்தி நின்று விஜய்கிட்ட பேர் வாங்கணும், அவ்வளவுதான் ஆட்கள் இருக்கானே தவிர மற்றபடி விஜய்கிட்ட வந்து ஒரு பொறுப்பான தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறது மைக்கு மக்கர் பண்ணதான் காரணம். மைக்கு மக்கர் பண்ணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மைக் முதல்ல சரியா பண்ண மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஒரு ட்ரெகசல் பார்த்து செய்திருக்கணுமா வேண்டாமா, அந்த இதுல ஒரு தன்மையில இருக்குது. பின்ன கூட்டத்தை ஒரு குறுகிய இடத்துல கூட்டியிருக்காங்க. பல இடத்துல உள்ள கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம்மிக்ஸ் வேலையும் இது இருக்குது. அந்த ஜிம்மிக்ஸ் வேலையை எதிரணிக்காரங்க பிச்சு உணர்றாங்க. நம்ம வேலை இல்லை, அவங்க அதை பார்த்துருவாங்க. மொத்தத்துல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருங்கிறதுல விஜய் வந்து விரக்தி அடைஞ்சிட்டாரு, வெக்ஸ் ஆயிட்டாரு. வச்ச காலம் எடுக்க முடியாம, இது நாயர் பிடித்த புலிவாரி விட முடியாம ஏதாவது ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு தூரம் பண்றாரு. அதாவது ஒரு உரிமை, நம்ம அதுக்குள்ள விமர்சனம் பண்ணல. பட் அவருக்கு ஆர்வம் இல்லை. ஸ்டாலின் வெற்றி உறுதின்னு அவருக்கு தெரியுது.